வணக்கம் மக்களே. பொதுவாக கிராமங்களில் இந்த தோட்டங்களில் மக்காச்சோளம் பயிரிட்டு அறுவடை பண்ண பிறகு இந்த தோட்டத்தில் அந்த தட்டை எல்லாத்தையுமே தீ வச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி தீ வச்சு விட்ருவாங்க, நல்லா கரியிடும். ஏன்னா எவ்வளோ புகை வருது பாருங்கள், எக்கச்சக்கமான புகை வரும். ஆளே உள்ளே நிற்க முடியாது, அந்தளவுக்கு மூச்சு அடைக்கும். பயங்கரமான ஏர் பொல்யூஷன் இது. ஸோ எல்லாருமே இதுதான் பண்ணுறாங்க. அவங்க வேறு வழி இல்லாமல் பண்ணுறாங்க. விவசாயிங்களுக்கு இவ்வளோ வேஸ்ட்டை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பண்ணுறாங்க. ஆனால் எக்கச்சக்கமான பாதிப்பு இது. இப்போதும் இந்த பஞ்சாப் இந்த மாதிரி மாநிலங்களில் கோதுமை பயிரிட்டு எடுத்த பிறகு அவங்களும் இந்த மாதிரி தீ வச்சு விட்ருவாங்க. அது டெல்லி, ஹரியானா மாதிரி நகரங்களில் பெரிய பொல்யூஷன் ஏற்படுத்துது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த பிறகு இந்த தடவை ஃபுல்லாக மக்காச்சோளம் எடுத்த பிறகு இந்த மாதிரி தொழு மாடுங்களை உள்ளே விட்டோம். ஸோ அது சுத்தமாக சாப்பிட்ரும். அது இறை கிடைக்காம இப்போ இந்த மேய்ச்சலுக்கெல்லாம் மலைப்பகுதிகளுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அரசாங்கம் அதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு மேய்ச்சல் இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் மக்காச்சோளம் எடுத்து விட்டால் அவங்க ஒரு 5-6 நாள் அது மேய்ச்சிக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாராவது மக்காச்சோளம் பயிரிட்டு எடுத்தால் அதை எரிக்க வேணாம், இந்த மாதிரி மாடுங்களை விட சொல்லிடுங்க. இது இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. இது நிறைய எக்கச்சக்கமாக சாணம் போடும். அது நம்ம தோட்டத்துக்கு உரமாயிரும். இப்போ மாட்டு எரு ஒரு லோடு, ஒரு டிராக்டர் லோடு கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இது நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருது. நான் ஒரு 5-6 நாள் விட்டுருந்தோம். தோட்டம் முழுக்க சாணமாக தான் இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சாணம் இருக்குன்னு. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு நல்ல உரமாகவும் ஆயிடுதும். எக்கச்சக்கமாக பணம் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக ஃப்ரீயாகவே சாணம் கிடச்சி உரமாகவும் ஆயிரும். அதனால் எதுவும் எரிக்க வேணாம், இந்த மாதிரி சுத்தமாக சாப்பிட்டோம். கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதுவும் நம்ம நல்லா காஞ்ச பிறகு டிராக்டர் விட்டு ரொட்டேட்டர் விட்டால் நல்லா நொறுங்கிடும். அதுவும் உரமாயிரும். காலப்போக்கில் மழையெல்லாம் பெஞ்சால் அதுவும் நல்லா உரமாயிரும். அதனால் எதையும் எரிக்க வேணாம். இந்த மாதிரி இயற்கையாக மாடுங்களை விட சொல்லுங்கள். இயற்கையாக அதுவே சாப்பிட்ரும். அதுக்கு ஒரு உணவு கிடைச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் உரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.